ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் டே ரிப்போர்ட்ஸ். நம்ம ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண டிமாண்டி காலனி பார்ட் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு டைரக்டர் அஜய் ஞானமுத்து அண்ட் இந்த படத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன், முத்துக்குமார்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்துக்கு போவோம். 2015 ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி ஹியூஜ் ஹிட் கொடுத்துச்சு. நிறைய பேய் படங்கள் வந்தாலும் இந்த படம் தனித்துவமாக இன்ட்ரெஸ்டிங்காக மக்களோட மனசில் நின்றுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரியை நகர்த்திட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அருள்நிதி இறந்துருப்பார்ல, ஆனால் அது எதுவுமே இல்லை. இவர் கோமால இருப்பாரு. ஆனா யார் இவரை காப்பாத்தினா, ஏன் இவரை காப்பாத்தினாங்கன்றது தான் இந்த டிமாண்டி காலனி செகண்ட் பார்ட்டோட கதையா இருக்கு. ஒரு பக்கம் இவர் சாகாம கோமால இருக்கிறதும், இன்னொரு பக்கம் பிரியா பவானி சங்கரோட பாய் ஃப்ரெண்ட் கேன்சர்னால இறந்திருக்கிறாரு. இவங்க சோகமா இருக்கிற டைம்ல தான் ஒரு ஷாமனை கூப்பிட்டு இறந்து போன பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்படி பண்ணும்போது தான் இவங்க அருள்நிதி கோமால இருக்கிறதுனால இவரோட ஆவியை மீட் பண்றாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் ஸ்கேரி மூமெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக நம்ம பார்த்த பேய் படத்தில் இல்லாத மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அதே சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங்கை இந்த படத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டில் நடந்த இன்சிடென்ட்னால தான் இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் நடக்குதுன்னு சொல்லி அதை சஸ்பென்ஸாக காமிக்கிறாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சீட் எட்ஜில் உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஸ்டோரியை 2009, 2015, 2021 3 டிஃப்ரெண்ட்டான டைம்லைன்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆன்டி கிரைஸ்ட், 666, மர்மமான ஒரு புக்குன்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அருள்நிதியோட ஆக்டிங்கை எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அவரோட ஆக்டிங் கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு. பிரியா பவானி சங்கர் அப்பப்போ வந்தாலும் இவங்களோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்பார்ட்டண்ட்டாக காமிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக இருக்கிற அருண் பாண்டியன், சைனீஸ் ஆக்டரான செரிங் டோர்ஜி, முத்துக்குமாரோட ஆக்டிங் எல்லாமே செமையாக இருக்குது. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்க்கும்போது ஹரிஷ் கண்ணனோட சினிமாட்டோகிராஃபி டாப் நாட்ச்னு தான் சொல்லணும். குமரேஷோட எடிட்டிங் ஒரு நல்ல ஃப்ளோவில் சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங் எதுவுமே மிஸ் ஆகாமல் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்கிறது உண்மையிலே செம்மதான். சாம் சியஸோட மியூசிக் இந்த படத்தோட அந்த டென்ஷன் அண்ட் ஸ்கேர் மூமெண்ட்ஸுக்கு பக்காவாக செட் ஆயிருக்கு. அந்த மியூசிக் அண்ட் சவுண்ட் டிசைனை கேட்கும் போதே நம்ம மனசில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வர ஃபீலிங் செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் ஒரு பெரிய பில்லர் இந்த படத்துக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக டிமாண்டி காலனி பார்ட் 1 ஃபேன்ஸ் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்க்காக கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த லீவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டிமாண்டி காலனி பார்ட் 2க்கு போய் வந்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.